கடந்து போன நாட்கள், மாதங்கள் முழுவதுமாக கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். பொதுவாக உலக மக்கள் எல்லாம் இந்த நாளை உயிர்த்தெழுதலின் ஒரு பண்டிகையாக கொண்டாடி வருகிறதை பார்க்கிறோம். இதற்கு முந்தின நாள், அதாவது வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. இந்த வார்த்தையே முதலாவது ஒரு தவறான வார்த்தை. என்றைக்குமே வெள்ளிக்கிழமை புனிதமாய் மாறிவிடாது. புனித வெள்ளி என்ற வார்த்தை சரியானதா அப்படின்னு கேட்டால் நோ, இட் இஸ் ராங். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு செயலை செய்தார். நமக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த செயல் மூலமாகத்தான் மீட்பு, பரிசுத்தம் உண்டாயிருக்கிறதே ஒழிய ஒரு நாள் பரிசுத்தம் அல்ல. அவர் வியாழக்கிழமை மரித்திருந்தால் வியாழன் புனித வியாழனாய் மாறிவிடாது. தேவன் எல்லாவற்றையும் நன்றாகவே படைத்திருக்கிறார். ஒரு நாள் கூட புனித நாள், இது மோசமான ஒரு நாள், அசுத்தமான ஒரு நாள் எதுவும் கிடையாது. அது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ, அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, அது சரியானதை. அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறதுனாலே நாம் தேவனுடைய உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்கள் என்று நினைத்து விட வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள், 2ஆம் மரணம் அவர்களை ஒன்றும் செய்யாது. உயிர்த்தெழுதலிலும் கூட முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 2ஆம் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குன்னு தெரியுது. முதலாம் மரணம், 2ஆம் மரணம். இந்த வசனத்துல முதலாம் மரணத்தை குறித்து பேசவில்லை, 2ஆம் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த வசனம் சொல்லல. இந்த வசனத்தை வாசித்தால் என்ன சொல்லுகிறது? முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் மரணம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு யார் பங்குள்ளவர்கள்? ஈஸ்டர் கொண்டாடுகிறவர்களா? இல்ல. எனக்கே நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு, ஹாப்பி ஈஸ்டர். நான் எங்கெல்லாம் போய் என்னென்ன பொருள்கள் வாங்கினேனோ, எங்கெல்லாம் என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தேனோ, எல்லாரும் எனக்கு ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னு அனுப்பி இருக்கிறாங்க. எப்பயோ எங்கேயோ திருநெல்வேலியோ அது பக்கத்தில் எங்கேயோ போயிருக்கிறேன், அங்கே ஏதோ ஒரு பொருளை வாங்கினதுக்கு இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க, ஹாப்பி ஈஸ்டர். இது யாரையா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கடையிலிருந்து அனுப்பி இருக்கிறார்கள். அது ஒரு இஸ்லாமியர்களுடைய கடை. இங்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய எல்லா கடைகளிலும் இருந்து ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு எனக்கு. ஹாப்பி ஈஸ்டர்னுடைய அர்த்தம் என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இது யாருடைய தவறு என்று கேட்டால் நம்முடைய தவறு. ஆமா பிரதர், நம்ம ஈஸ்டர் எல்லா பக்கம் போய் சொல்ல வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நாம் ஏன் கூடி வருகிறோம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் வாரத்தின் முதலாம் நாள் அவர்கள் அப்பம்பிக்கும்படி கூடி வந்திருக்கையில், இது நாள் வரைக்கும் அவர்கள் வாரத்தின் கடைசி நாளைத்தான் ஆராதனை கூடுகையாக யூத மார்க்கத்திலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அந்த நாளை வேத வசனம் அது வாரத்தின் முதலாம் நாள் என்றும் அழைக்கிறது, கர்த்தருடைய நாள் என்ற வார்த்தை கொண்டும் அழைக்கிறது. அந்த கர்த்தருடைய நாள், நாம் அந்த நாள்ல கூடி வந்தே ஆகணும் என்று சொல்லவில்லை. ஆனால் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே கொஞ்ச நாட்கள் யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு 7ஆம் நாள் யூத ஜெப ஆலயத்திற்குள்ளாக போய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறதுக்கு அவங்க ஜெப ஆலயத்துக்குள்ள போகல. சனிக்கிழமை போய் அவர்கள் திருவிருந்தில பங்கு பெறவில்லை. ஏன் என்று கேட்டால் அவர்கள் ஜெப ஆலயத்திற்கு போனது அங்க இருக்கிறவர்களோடு ஐக்கியப்பட இல்லை. அங்க இருக்கிறவர்களோடு சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம், நம்ம அப்படியே இருக்கலாம் என்று போகவில்லை. யூதர்களுக்கு சத்தியத்தை போதிக்க போனார்கள். அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா, அந்த இடத்திலிருந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இவங்க அப்பம்பிக்க கூடி வந்தது வாரத்தின் முதலாம் நாள். ஏன் அவங்களோடய போய் அப்பம் பெற்றிருக்கலாமே? யூதர்கள் எல்லாம் ஜெப ஆலயத்துல இருந்தாங்களே, 7ஆம் நாள்ல போய் அப்பம் பெற்றிருக்கலாமே. அப்படி பிக்க முடியாது. 7ஆம் நாள் அல்லது சனிக்கிழமை திருவிருந்து பங்கு பெறுகிறதுல தவறு இல்லை. வியாழக்கிழமை பங்கு பெறலாம், வெள்ளிக்கிழமை பங்கு பெறலாம், நத்திங் ராங் இன் இட். ஆனா அவங்க ஏன் ஜெப ஆலயத்துக்குள்ள திருவிருந்திலே பங்கு பெறவில்லை? யூதர்களிலே 90% பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு சேர்ந்து ஜெப ஆலயத்திலே அவர்களால் தேவனை ஆராதிக்க முடியாது, அவர்களால் அப்பம்பிக்க முடியாது, திருவிருந்திலே பங்கு பெற முடியாது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே அவர்கள் வாரத்தின் முதலாம் நாள் கூடி வருகிறார்கள், விசுவாசிகளாக இருக்கிறாங்க.
விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார்கள் என்றெல்லாம் வசனம் வாசிப்போம். ஆனா யூத ஜெப ஆலயத்துல போய் கூடுகிற பொழுது விசுவாசிகள் எல்லாம் ஒருமனப்பட்டு அப்படி யூத ஜெப ஆலயத்திலே திருவிருந்திலே பங்கு பெற்றார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள்னு இருக்காது வசனம். வாரத்திலே முதலாம் நாள் அவர்கள் கூடி வந்து கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை உலகுக்கு அறிவித்தார்கள். வருஷத்துக்கு ஒரு முறை அறிவிக்கவில்லை, வாரம் வாரம் அறிவித்தார்கள். யார் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட முடியும், அறிவிக்க முடியும்? அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் என்ன செய்யப்பட்டிருப்போம்? இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப அவருடைய மரணத்தை வருடத்திற்கு ஒரு முறை போய் அப்படியே கொண்டாடுவது அல்ல. பாரம்பரியமாக அந்த குட் ஃப்ரைடேல போய் உட்காந்துக்கிட்டு அழுது கொண்டு வருவதில்லை. நாம் அதை ஒரு சடங்காய் செய்வதில்லை. ஆனா என்னை பேசுவதற்கு அழைப்பார்கள், நான் போவேன். இந்த முறையும் போயிருந்தேன் நான். எனக்கு பரவாயில்லைங்க, உங்க மக்களை நினைத்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைத்து கொண்டு வந்தேன் நான். தனித்தனியா பேசி இருந்தால் கூட அவங்க கேட்பதற்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அல்லவா? 7 வார்த்தைகளையும் நானே பேசினேன். கிட்டத்தட்ட 1800 வருடங்களாக இது சபைகளிலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, இப்ப கேட்டா கூட வரிசையா யாருக்குமே அந்த 7 வார்த்தையை சொல்ல தெரியாது. 1500 600 வருஷமா இந்த 7 வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய நிலைமை. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்காக ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுவோம், ஹாப்பி புனித வெள்ளி என்று அந்த வெள்ளிக்கிழமையை புனிதப்படுத்தி விடுவோம். ஆனால் கடைசி வரைக்கும் அவருடைய மரணத்தின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்க மாட்டோம், உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்க மாட்டோம். அப்படிப்பட்டவர்களும் ஹாப்பி ஈஸ்டர்னு மெசேஜ் அனுப்பும் பொழுது நாம திரும்பி என்னைக்காவது ஈஸ்டர் என்றால் என்ன என்று தெரியுமான்னு கேள்வி கேட்டு ஒரு வசனத்தை நீங்க நான் அனுப்பி இருக்கிறோமா? நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்பெல்லாம் எனக்கு ஹாப்பி ஈஸ்டர்னு வருதோ அடுத்து ஒரு பெரிய ஒரு பதிவு அவங்களுக்கு போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹாப்பி ஈஸ்டர் வராது, வரக்கூடாதுங்கிற நான். அவர்கள் அதை புரிந்து கொண்டு விட்டார்கள். இனி அவங்கனால ஹாப்பி ஈஸ்டர் சொல்ல முடியாது. அப்படி சொல்றதா இருந்தா அந்த வசனத்தை அவங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நான் அதில் எழுதி இருக்கிறேன், நீங்க ஹாப்பி ஈஸ்டர் சொல்ல முடியாது ஐயா, இதை ஏற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் ஹாப்பி ஈஸ்டர் சொல்ல முடியும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள் தெளிவா. ஓகே ரைட், நம்மனால இனி சொல்ல முடியாது, ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இன்றைக்கு நாம் பாரம்பரியமாக இவைகளை எல்லாம் தவறு இல்லை, நம்ம பெருசா குற்றமாய் தீர்ப்பதில்லை. ஆனா ஒரு சிலருக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. நம் சபைகளிலே ஏன் இவைகளை செய்வதில்லை? செய்யக்கூடாதுன்னா வெளியிடங்களுக்கும் நான் செல்லக்கூடாது தானே. இதை ஒரு அடிப்படை காரணமாய் வைத்து கொண்டு வெளியிடங்களிலே மற்ற சபைகளிலே நான் போதிக்கிறேன், அவ்வளவு. அந்த இடத்துல போய் அவர்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கிறேன். ஆனா நம்மளுடைய கூடுகை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது வேதத்தின் அடிப்படையிலே நம்மளுடைய கூடுகைகள் இருக்க வேண்டும், வேதாகமத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். நாம வாரத்தின் முதலாம் நாள் கூடுகிறோம், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிவிக்கிறோம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் என் மீது 2ஆம் மரணத்திற்கு என்ன இல்லை அதிகாரம். அந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நிறைய பேர் இதையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு முதல் மரணத்திற்கும் என் மீது அதிகாரம் இல்லை அப்படி எங்காவது வசனம் இருக்கா? கிடையவே கிடையாது. 2ஆம் மரணத்திற்கு தான் நம் மீது அதிகாரம் இல்லை. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 மரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அவன் வயதாகி அல்லது இடையிலேயோ ஏதோ ஒன்று சரீரப்பிரகமாக அவன் மரிக்கிறான். 2வது, அவனை ஆண்டவர் நித்திய ஆக்கினியிலே கொண்டு போய் போடுகிறார். சிம்பிளா சொல்லிருந்தா 2 மரணங்கள். இந்த முதல் மரணம் அது கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அது கர்த்தர் அல்லாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பின்லேடனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு தீவிரவாதியா இருந்தாலும் சரி, அன்னை தெரசாவாய் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முதல் மரணம் எல்லாருக்குமானது. ஆனால் 2ஆம் மரணம் மட்டும்தான் எல்லாருக்குமானது அல்ல. பிரியமானவர்களே, அப்பமும் ரசமும் எதை சுட்டி காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலையும் சுட்டி காண்பிக்கிறது. எப்படி சொல்லுகிறீங்க பிரதர், இது எப்படி உயிர்த்தெழுதலை சுட்டி காண்பிக்கும்? இது அவருடைய மரணத்தை மட்டும்தானே சுட்டி காமிக்குது. இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி மரித்தார் என்பதற்கு அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாய் அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதற்கு அடையாளமாக ரசம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது எப்படி உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது? அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த அற்புதமான கட்டளைகளை நமக்கு விட்டு தந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியின் மூலமாக. அதைத்தான் நம்ம 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சபையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இதையெல்லாம் போதித்திருக்கிறார்.
கர்த்தரின் உபதேசங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக அப்போஸ்தலர்களால் எழுதி கொடுக்கப்பட்டது. அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவும் ஒரு உண்மையை சொன்னார். இதோ மனுஷகுமாரன் அவிசுவாசிகளுடைய, மூப்பர்களுடைய, பரிசேயர்களுடைய, வேதபாரர்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார். என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்து விடுங்கள். ஒவ்வொரு முறையும் நாம் என்ன செய்கிறோம்? அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடியே நடந்திருக்கிறது என்பதை நாம் நினைவு கூறுகிறோம்.